அனைவருக்கும் அருள் சரவணன் அன்பு வணக்கங்க. இத பாருங்க, ஐசக் நியூட்டன் வந்து ஒரு டைமண்ட்ற ஒரு குறும் நாய வளர்த்துட்டு வராரு. அப்போ நியூட்டன் வீட்ல இல்லாதபோது ஒரு நாள் ஒரு மெழுகுவர்த்தி எரிஞ்சுட்டு இருந்த மெழுகுவர்த்தி மேல அந்த டைமண்ட் வந்து தாவி குதிச்சு, அந்த மேஜையிலருந்து அந்த மெழுகுவர்த்தி சரிஞ்சு விழுந்து, அங்கருந்து ஒரு புக்குல பட்டு அந்த புத்தகம் முழுவதுமா எரிஞ்சு போயிடுது. இது வந்து இந்த புக் என்னன்னா, நியூட்டனோட 8 வருட கடும் உழைப்புல உருவான அந்த ஆராய்ச்சி புத்தகம் அது. அப்போ வீட்டுக்கு திரும்பி வந்து பார்க்குற நியூட்டனுக்கு வந்து இது பேரதிர்ச்சியா இருக்கு. ஆனா, அவரு அந்த அ டைமண்ட கூப்ட்டு தடவி குடுத்து, மனுஷங்களா இருந்தா தெரியும். "உனக்கு என்ன தெரியும்? நல்லதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு" சொல்லி அவரு அந்த திருப்பி அந்த ஆராய்ச்சி புத்தகத்த திருப்பி முதல்லருந்து அ இருந்து எழுத ஆரம்பிக்கிறாராம். எந்த இடத்துலயும் அவர் வந்து துவண்டு போயில்ல. திடமான மனசு இருக்கிற ஒருத்தனால, உணர்ச்சி நிறைந்த நம்மளுடைய வாழ்க்கையில எப்பவுமே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள தான் அவங்க வச்சிருப்பாங்க. அது மூலமா அவங்களுடைய புத்திசாலித்தனத்த உச்ச நிலைக்கு கொண்டு முடியும். அப்படிப்பட்ட மனுஷங்க தான் பெரும்பாலும் வாழ்க்கையில வெற்றி அடையறாங்க. அப்போ சில நமக்கு பிடிக்காத விஷயங்கள் நமக்களுடைய வாழ்க்கையில நடக்கும்போது, அதுக்கு உணர்ச்சி வசப்பட்டு நம்பளும் அதுக்கு வந்து ஒரு ரியாக்ட் பண்ணி, அந்த பிரச்சனைகள இன்னும் மேலும் பிரச்சனையா ஆக்குறதுக்கு பதில், இந்த இடத்துல நம்ம வந்து ரியாக்ட் பண்ணாம, இதுக்கு இதுக்கு என்ன காரணம்? இத நம்ப அடுத்து என்ன பண்ணலாம்? அப்படின்ற அந்த நிலைக்கு போனது வந்து நியூட்டனோட அந்த ஒரு அமைதியான பக்கம், அந்த ஒரு அ கொந்தளிப்பு இல்லாம, பொறுமைய எப்ப மேற்கொள்றாரோ, அப்பவே வந்து அவரு வெற்றி அடைஞ்ச ஒரு மனிதர்களால அவரும் ஒருத்தர். அப்ப நம்ப வெற்றி அடைஞ்ச மனிதர்களா இருக்கணும்னா, பொறுமை ரொம்ப அவசியம். அத நம்ப வாழ்க்கையில கடைப்பிடிப்போம். வாழ்த்துக்கள் உங்க அனைவருக்கும். நம்ப அடுத்த பதிவுல சந்திப்போம். நன்றி, நன்றி, நன்றி.